ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீ நாம் மேம்படுவதாக இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார், நித்தமும் நடத்துவார். நித்தம்னா கடைசி வரை நடத்துவார். இந்த ஜேர்னியில் நிறைய அப்டக்கல்ஸ் வரும், நிறைய பள்ளங்கள் வரும். ஆனால் நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். ப்ராமிஸ் கீப்பர், ப்ராமிஸ் கிவர் மட்டும் இல்லை, ப்ராமிஸ் கீப்பர். வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். நித்தமும் நடத்துகிற ஆண்டவர் திருப்தியாக நடத்துவார். இன்றைக்கி எலும்புகளை நினமுழுதாக்குவார், பலத்தோடும் நடத்துவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பலனே இல்லை, ரொம்ப சோர்வாக இருக்குது, ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் பார்க்க முடியுமா தெரில. அப்படி ஒரு நாள் நெகட்டிவாக நீங்கள் டிக்ளேர் பண்ணாதீங்க. ஏன்னா நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்குது. ஒரு நாள் அப்படி அறிக்கை பண்ணாமல் என்னை கர்த்தர் பலத்தோடு நடத்துவார், என் பிள்ளைங்களை பார்க்க வைப்பார், என் பேர குழந்தைங்களை கர்த்தர் பார்க்க வைப்பார். அன்பு தாயாரே, நீங்கள் நல்ல திடகாத்திரமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் கால்களை கர்த்தர் மான் கால்கள் போல கர்த்தர் மாற்றுவார். ஏசாயா 57:18 பாருங்கள், அவர்கள் வழிகளை நான் பார்த்தவர்களை குணமாக்குவேன். ஒருவேளை பலவீனத்தோடு இந்த காலவெளியில் பல பலவீனப்பட்ட அனுபவத்தோடு ஒருவேளை பெட்டில் படுத்துட்டு மருத்துவமனையில் இருந்து ஒரு வேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே தேவ சுகம் உங்களை இப்பொழுது தொடுவதாக. கர்த்தர் உங்களை குணமாக்குவார். குணமாக்குறது மட்டும் இல்லை, உங்களை பலத்தோடு நடத்துவார். உங்கள் எலும்புகளை கர்த்தர் நிலமுனதாக்குவார், ஸ்ட்ராங் பண்ணுவார். நீங்கள் நல்லா ஓடுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதனால் ஐயோ ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாமல் போச்சேன்னு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஊழியரை ஆண்டவர் உங்களை மறுபடியும் எழுப்பி நடக்க வைப்பார். உங்களை கர்த்தர் நித்தம் நடத்துவார்னு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு தைரியமாக செயல்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹேவ் வெரி பிளஸட் டே. கர்த்தர் உங்களை எவரும் ஆஸ்வதிப்பாராக.